புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை
சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறை அழைத்தல் பெறவும் வேண்டுமென்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம் பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சியடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அலகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அலகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று உமது உயிருள்ள பிரசன்னத்தினால் எத்தனையோ ஆலயங்களில் வீற்றிருக்கும் அன்பு இயேசுவே, உமக்கென உம் தாய்க்கென நாங்கள் கட்ட இருக்கக்கூடிய அந்த புதிய கட்டுமான பணிகளை, விரிவாக்க பணிகளை நல்ல முறையில் செய்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நாங்கள் கேட்கும் முன்பே எங்களது தேவைகளை அறிந்துள்ள அன்புள்ள தெய்வமே, உமது இறைமகன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்த அதே வார்த்தைகளை நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒரே மனத்தோராய் இணைந்து உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம்
நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமைமிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின் இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்திருப்பது இறை செய்தியை இந்த திருப்பலியிலே நமக்கு பகிர இருப்பது அருட்தந்தை பிலிப் அடிகளார். தந்தை அவர்கள் கோயமுத்தூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது திருப்பூரில் குமார் நகர் என்ற பகுதியிலே புனித சூசையப்பர் ஆலயத்தின் பங்கு தந்தையாக இருக்கின்றார். தந்தை அவர்களை நல்ல ஒரு உடன் பிறவா சகோதரராக 20 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். என்னை எப்பொழுதும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தோழனாக இருக்கக்கூடியவர். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். எந்த பங்கில் பணியமர்த்தப்பட்டாலும் அந்த மக்களின் தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டு மக்களோடு மக்களாக, மக்களின் குருவானவராக சிறந்த முறையிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் அதையும் தாண்டி நல்லதொரு மறையுரையாளராக, பல திறமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். தற்போது பங்கு பணியோடு இணைந்து சட்டம் படித்து கொண்டிருக்கின்றார். இந்த நல்ல நாளிலே நம்முடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்றார். அவரோடு திருப்பயணிகளாக அவருடைய பங்கு மக்களையும் அழைத்து வந்திருக்கின்றார். இந்த நல்ல நாளிலே பங்கு தந்தையின் கருத்துகளுக்காகவும் அவரோடு வந்திருக்கக்கூடிய பங்கு இறை மக்களின் தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அனைவரும் கரவொலி எழுப்பி தந்தை அவர்களை வரவேற்போம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது செபதேயுவின் மகன் சந்தியாகப்பரையும் அவருடைய சகோதரான அருளப்பரையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய உள்ளங்களின் ஆழங்களில் அசைந்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் இந்த திருப்பீடத்திலே வைப்போம். குறிப்பாக எத்தனையோ இறை மக்கள்
இந்த திருத்தலத்திற்கு வர முடியாமல் இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த நவநாள் திருப்பலி நடக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இறைவன் தாமே நல்ல உடல் உள்ள ஆன்மலனை தரவும், இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் இத்திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். அத்தோடு இணைந்து எங்களுடைய கருத்தாகிய புனித அடைக்கல மாதா ஆலயத்தை விரிவாக்க பணி கட்டுமான பணியிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதற்காக அந்த நிதியை நாங்கள் சேகரிக்க துவங்கி இருக்கின்றோம். எனவே ஆலய கட்டுமான பணி விரைவில் நடந்தேறவும், அந்த ஆலய கட்டுமான பணிக்காக உதவக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களின் கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தோம். உமது நீலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறையில் திருச்செம்மறியே, தந்தையினின்று நீற்றியமாக ஜனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, ஈரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே.
தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாக பெருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். 18 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதரிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியர் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். Hallelujah.
மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதமாக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 24 30 முடியும். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வல்லமையிலிருந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரே, அனைத்தும் இறைவனை வாழ்த்து பெறுவீராக. ஏனிலும் அது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Yeah.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது புனித சந்தியாகப்பரை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இந்த புனிதமான நேரத்திலே தேவையற்ற வீண் பராக்குகளுக்கு நம்முடைய மனதை செலுத்தாமல் இந்த திருப்பீடத்தை உற்று நோக்கி இந்த சாதாரண கோதுமை அப்பம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாக மாறும் பொழுதும், இந்த சாதாரண திராட்சை ரசம் இயேசுவினுடைய திரு ரத்தமாக மாறக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே நம்முடைய குடும்பத்தினரையும் நம்மிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்ட ஒவ்வொரு பக்தர்களையும், உடல்நிலை சரியில்லாமல் வாடக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் சிறப்பாக வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இன்றைய நாளில் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபித்திருக்கிற குடும்பங்களை, பக்தர்களாக இதோ உங்களுடைய திருத்தலம் நாடி வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், பெரியவர்கள், நோயாளிகள் எல்லாரையும் ஆண்டவரை நிறைவாய் நீ ஆசீர்வதி. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் வாழ்ந்து மறித்திருக்கிற அனைவரையும், இந்த திருக்குறளிலே நினைவு கூறப்பட்ட எல்லா ஆன்மாக்களை, யாரும் நிலையாத உத்திரிகளிலே வேதனைப்படுகிற ஆத்துமாக்களை இலக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இலக்கமாய் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இனி நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற, நம்பி வந்திருக்கின்ற எங்களுடைய பாதுகாவல் கூட சந்தையாகப்பட்ட இவ்வுலகில் தூதராய் இருந்து ஆகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அருளும் நிறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் உட்கொள்ளும் தண்டனை நீதிக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவர்த்தத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் நலமளிக்கும் அது மருந்தாகிறது. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. Ah
உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வெந்நீர் அப்ப வடிவிலே உயிருள்ள தெய்வமாய் நம் மத்தியிலே பிரசன்னமாய் கொண்டிருக்கிறார். அஞ்சாதே கலங்காதே என்று சொன்ன ஆண்டவர் ஏதோ நம் மத்தியிலே எழுந்திரளி இருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, ஏதோ உனக்காக என்று சொல்லி ஏதோ தன்னை இந்த அப்பத்தின் வடிவிலே நம்மை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர். நன்றி சொல்வோமா? எத்தனையோ நன்மைகளை கடவுள் நம்முடைய வாழ்விலே நிறைய தந்து கொண்டிருக்கிறார். இந்த புனித இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் இறைவன் நமக்கு அத்தனை நன்மைகளையும் தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையிலே நாம் வந்திருக்கிறோம். அந்த பெற்றதனுடைய அடையாளமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். வல்லமை தந்திருக்கின்ற நமக்காக பரிந்து பேசுகிற புனித சந்தியாகப்பரை நாடி வந்திருக்கிற இந்த வேளையிலே உயிருள்ள தெய்வம் நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையிலே ஏதோ அவருக்கு முன்பாய் நாம் முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? இறைவன் நிச்சயமாய் நம்மை தொடப் போகிறார். ஏதோ வெறும் கையராய் நாம் திரும்பி போவதில்லை. வேண்டுவதற்கும் கேட்பதற்கு மேலாக ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாம் வந்திருக்கிறோம். நீர் அழுவதை நிறுத்து கண்ணீர் வடிக்காதே, உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஏதோ இருள் ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த நம்பிக்கையோடு நம்மையே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? கலங்கிட வேண்டாம் என்று சொன்னார், கவலையே பட வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் கலங்கரை விளக்காக ஏதோ நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் கண்ணீரையும் துடைக்கிற தெய்வமாக ஆண்டவர் ஏதோ நமக்கு அருகாமையிலே இருக்கிறார். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப உடனிருக்கிற தெய்வமா ஏதோ நம் மத்தியிலே இந்த வெந்நீர் அப்ப வடிவிலே ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். நம்மை காண்கிற தெய்வமா, நம்மை காக்கின்ற தெய்வமாய் இருக்கிற ஆண்டவரிடத்திலே நாம் தஞ்சம் புகுவோமா? அன்பான இயேசு சாமி, இதோ உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். இங்கிருக்கிற எல்லாரையும் நீ தொட்டு சுகப்படுத்தும். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை, நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்ற ஒரு நிலை, யாருமே எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்ற ஒரு ஏக்கம், விரக்தி, தனிமை, இப்படியான சூழ்நிலையில மடியேந்தி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீ தருவீர் என்ற நம்பிக்கையில வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், வரம் அருளும், ஆசீர்வதியும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் பிரியமானவர்களே, அவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்றால், கடவுள் நமக்கு இவ்வளவு ஆண்டுகளாய் நம்முடைய வாழ்விலே அப்படி ஒரு அதிசயங்களை, அற்புதங்களை நம்முடைய வாழ்விலே தந்திருக்கிறார். அதனுடைய அடையாளமாக, சாட்சியாகத்தான் இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். எவ்வளவோ பல மைல்களிலிருந்து, ஊர்களிலிருந்து வந்திருக்கிறோம் என்றால், கடவுள் நமக்கு செஞ்சிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது கடவுள் இலகிய மனம் கொண்டவர். கடவுள் ஒரு கடின உள்ளம் கொண்டவர் அல்ல, ஒரு இலகிய மனசு. அப்படிங்கிறதா இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். இன்னைக்கு நற்செய்தி நம்ம வாசிக்க கேட்டோம். சுருக்கமான அந்த தெரியும் எல்லாத்துக்குமே. அந்த கனானிய பெண் யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண், ஒரு யூத சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. அப்ப ஒரு புறக்கணிக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட பெண், ஒரு கீழ்த்தரமாக நடத்தப்பட்ட ஒரு குலம், நாய்கள் என்கிற அடிப்படையில் இந்த யூதர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவங்களாம் நாய்கள் அப்படிங்கிற ஒரு
எண்ணத்தோடு இருந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு தேடி போகிறார். மக்கள் தேடி போகல, ஆண்டவர் இயேசு அந்த ஊருக்கு செல்லுகிறார். அப்ப கடவுள் நம்மை தேடி வருகிற கடவுள். இதுதான் கடவுள். நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களிலே நம்மை தேடி வருகிற கடவுளா நம்முடைய ஆண்டவர். இந்த ஒரு அடிப்படையில் அந்த கனானிய பெண்ணுடைய மகளை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் இயேசுவுக்கும் அந்த கனானிய பெண்ணுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. அப்ப நம்பிக்கையை சோதிப்பதற்காக நீங்கள்லாம் நாய்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இழிவாக, ஒரு மற்றற்ற, ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் அந்த நற்செய்தியில் நம்ம கேட்டிருக்கலாம். ஏன் இப்படி இயேசு சொல்லியிருக்க காரணம்? நம்பிக்கையை புடமிடுவதற்காக, நம்பிக்கையை சோதிப்பதற்காக. அப்போ அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை பாருங்க. அந்த மேசையிலிருந்து விழுகிற சிறு துண்டுகள் கூட நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை பிரகடனப்படுத்துகிறார் அந்த கனானிய பெண். புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே, சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்ட நிலை, ஓரங்கட்டப்பட்ட நிலை, எல்லாரும் வெறுக்கப்பட்ட ஒரு சூழல். இந்த நிலையில மற்றவர்கள் யாரோ ஒருத்தர் சொன்ன கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வருகிறார். அந்த இயேசுவிடத்தில் இப்படி ஒரு உரையாடல் நடக்கிறது. நம்பிக்கையோட இயேசுவிடத்தில் உரையாடுகிறார். அந்த உரையாடலின் வழியாக ஆண்டவர் அந்த மகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் இலகிய மனசு அப்படின்னு சொன்னா, கடவுள் அந்த இஸ்ராயல் மக்கள் கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். 430 வருஷமா எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அப்ப அவர்களுடைய கண்ணீரை நான் கண்டேன். எப்படியாவது அந்த மக்களுக்கு நான் விடுதலை தரணும்னு சொல்லி கடவுள் அந்த மோயிசன் வழியாக அந்த இஸ்ராயல் மக்களை, எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்த மக்களை வழிநடத்துகிறார். அப்ப வழிநடத்தி அந்த மக்கள் வர்றாங்க. எல்லாம் நிறைய புதுமைகள் நடந்துதான். 10 தொல்லைகள்னு சொல்லி இருக்கு. அந்த தொல்லைகளுக்கு கொடுத்து அந்த பார்வோனுடைய மனதை கடினப்படுத்தி, இருந்தாலும் கடவுள் அந்த மோயிசன் வழியாக அந்த இஸ்ராயல் மக்களை வழி நடத்துகிறார். அந்த மக்கள் நல்லா இருந்தாங்களா? கடவுளுக்கு நன்றி சொன்னாங்களா? இல்லை. முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பேசாமல் அங்கேயே இருந்தாங்க, அங்கே செத்து போயிருப்போமே, ஏன் என்னை கூட்டி வந்த அப்படின்னு சொல்லி இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தாங்க. அப்போ கூட அந்த மக்கள் அழிக்கலான்னு சொல்லி நினைச்சப்ப மோயிசன் பரிந்து பேசுகிறார். கடவுள் இலகிய மனம் கொண்டவராக கடவுள் அவர்களை மீண்டும் காப்பாற்றுகிறார். இரண்டாவது, நினிவே நகர மக்கள் சாக்கு உடை தான் அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம். தப்பு செஞ்சாங்க. தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் யோனா இறைவாக்கினர் சொன்ன செய்தியை கேட்டு அந்த மக்கள் எல்லாம் மனம் மாறுறதுக்காக முயற்சி எடுத்தாங்க. அப்ப கடவுள் அவர்கள் மேல் அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனையை மாற்றி அவர்கள் மீது ஆண்டவர் இரக்கம் காட்டினார். கடைசியாக அந்த பாபிலோனியாவிலே நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்கள் மேலே கடவுள் அக்கறை கொள்ளுகிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, ஏதோ நாங்கள் நாதி இழந்து, வீடு இழந்து, எங்களுடைய சொந்த நாட்டை இழந்து, ஏதோ அகதியாக நாங்கள் இருக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, ஏதோ நாங்கள் உங்களுக்கு எதிராக தப்பு செஞ்சிட்டோம், இப்போ கூட நீ எங்களை கண்ணோக்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ராயல் மக்கள் நினைக்கிறாங்க. ஏதோ நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், இனியாவது உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ நாங்கள் சருகுகளை போல நாங்கள் தூக்கி எறியப்பட்டோம். எல்லாரும் எங்களை புறக்கணிச்சாங்க, எல்லாருமே எங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்குனாங்க. ஆண்டவரே, நீங்களே எங்களை கைவிட்டுருவீங்களான்னு சொல்லி அந்த இஸ்ராயல் மக்கள் கடவுள்கிட்ட கேட்குறப்ப கடவுள் கைவிடலை. நீ என்னை விட்டு விலகி போனாலும் சரி, நான் உன்னை தேடி வரேன்னு சொல்லி அந்த நாடு கடத்தப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவர் எசையா இறைவாக்கினர்கள் வழியாக கடவுள் அவர்களை அழைத்து வருகிறார். இப்படி பல விதங்களிலே கடவுள் கடின உள்ளம் கொண்டவர் அல்ல, இரக்கம் கொண்டவராக, ஒரு உண்மையாகவே ஒரு ஆழமான ஒரு அக்கறை கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன காரியம், 2 விஷயங்களை மட்டும் இந்த நாள் நம்ம எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லலாம். அப்போ கடவுள் இரக்கம் உள்ளவர், இலகிய மனம் கொண்டவர். அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதா இன்றைய நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அந்த கனானிய பெண் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுக்கிட்ட போகும் பொழுது 2 விதமான உரையாடல்கள் நடக்கிறது. இயேசு முதல்ல கண்டுக்கவே இல்லை. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் கண்டுக்கலை. அப்போ சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த அம்மா கத்திக்கிட்டே வர்றாங்களே, ஏன் நீங்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அப்படியே கண்டுகொள்ளாமல் போகிறார். மீண்டுமாக அந்த அம்மா, இயேசுவே அப்படின்னு சொல்லி, தாவீதின் மகனே, என்னுடைய மகளுக்காக இறங்கும்
அவள் பேய் பிடித்தவளாக இருக்கிறாள் என்று சொல்லி மீண்டும் இரண்டாவது முறையாக சொல்லுகிற பொழுதுதான் இயேசு ஒரு யூதராக இருந்தாலும் அவருடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக அந்த அம்மாட்ட இப்படி கேட்கிறார். ஏன்னா யூதருடைய பார்வையில் அந்த மக்கள் எல்லாம் நாய்கள் அப்படிங்கிறதான். இது விவிலிய அறிஞர்களுடைய கருத்து. விவிலியத்தில் எழுதப்படலை, விவிலிய அறிஞர்கள் இப்படி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மாவுடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக ஆண்டவர் இயேசு செய்கின்றார், இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இருந்தாலும் கூட அந்த அம்மா எப்படி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு அதை கூட அந்த குழந்தைகள் தின்னுமல்ல அப்படின்னு சொன்ன உடனேயே ஆண்டவர் அந்த குழந்தையை மகளை காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, ஒரு முனிவர் ஒரு ஊருக்கு வந்தாராம். அந்த மக்கள் யாரும் கண்டுக்கலை. என் வேலை உண்டு, நான் உண்டு அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க, எதுவுமே கண்டுக்கல அந்த முனிவரை. அப்போ இந்த சூழ்நிலையில் முனிவர் அந்த இடத்துல என்ன செய்யலான்னு சொல்லி நினைக்கிறாருன்னா, இந்த மக்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, இவங்களாம் விவசாயம் பண்ணுறாங்க, இந்த மக்கள் இப்படிலாம் என்னை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டவராக இனி இந்த ஊருக்கு 50 வருஷத்துக்கு மழையே வராதுன்னு சொன்னார். அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஆயிடுச்சு. ஐயோ, இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு, என்ன நாங்கள் எப்படி வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒரு தெரியாமல் அப்போ முனிவர்கிட்ட வராங்க, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. இல்லை 50 வருஷம் நாங்கள் சொல்லியாச்சு, சாபம் விட்டாச்சு, நீ வரவே வராது அப்படின்னு சொல்லி இருந்த மக்கள் அப்போ கெஞ்சுறாங்க, இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முனிவர்கிட்டையே தஞ்சம் புகுறாங்க. எப்படியாவது நீங்கள் இந்த சாபத்தை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த முனிவரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடின உள்ளம் கொண்டவராகவே இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு விவசாயி மட்டும் ஒவ்வொரு நாளும் ஏறு உழுவதற்காக அந்த கலப்பை எடுத்துக்கொண்டு நிலத்துக்கு போகிறார். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, போய்கிட்டே இருக்கிறார். அப்போ குறிப்பிட்ட நாளில் அந்த விவசாயி கூப்பிட்டு, மழையே 50 வருஷம் வராதுன்னு சொல்லிட்டார் இந்த முனிவர், ஆனால் நீ மட்டும் எப்படி இந்த கலப்பையை தூக்கிட்டு நீ போய்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, 50 வருஷம் மழை வராதுன்னு எனக்கும் தெரியும் தான், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் இறக்கப்படுவார்ல, அப்போ அது ஒன்று. ரெண்டாவது, அந்த 50 வருஷத்தில் எப்படி கலப்பையை எடுத்துக்கொண்டு அந்த உழணும் அப்படின்னு சொல்லி அது மறந்து போயிருமே, அதனால நான் மழை வந்தாலும் சரி வராட்டியும் சரி என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கொடுப்பார்ல அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு அந்த உழவன் போய் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்லுகிறேன். இதை பார்த்த பரந்தாமன்னா யார்? விண்ணகத்தில் இருக்கிற ஒரு ஜீவன். அப்போ அவர் தான் சங்கு ஊதுனா மழை வருங்கிற ஒரு ஐதீகம். அப்போ இந்த அந்த பரந்தாமன் என்ன நினைக்கிறான்னா, இந்த ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிறான், எந்த அளவுக்கு அவருக்கே மெய் செலிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்ட மனிதனாக இருக்கிறானே, 50 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொன்னாலும் கூட இந்த நம்பிக்கையோடு போய் ஒவ்வொரு நாளும் நிலத்துக்கு போய் நான் வேலை செஞ்சு கஷ்டப்படுறானே, அப்போ அதுக்காகவாது நானும் இந்த சங்க ஊதாமல் இருந்தால் 50 வருஷம் எப்படி ஊதுறது கூட எனக்கு மறந்து போயின்னு சொல்லி அவர் அந்த சங்க ஊதி பார்த்தாராம். மழை கொட்டுன்னு கொட்டுச்சான். அப்போ மக்கள்லாம் ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் கடவுள் இப்படி எங்கள் மேலே இறக்கம் வச்சுட்டாருன்னு சொல்லி அந்த மக்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, அந்த கனானிய பெண் எப்படி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாங்களோ, நிச்சயமாக நாமும் கடவுள் நமக்கு நன்மைகளை செய்வார் என்று நாமும் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்போம். எந்த ஒரு சூழலாக இருக்கட்டும், விரக்தியாக இருக்கட்டும், தனிமையாக இருக்கட்டும். இன்றைக்கி முதல் வாசகம் தான், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. தனிமையாக இருக்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை தான் இருக்கிறான் அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரம் என்ன அப்படின்னா, தனியாக ஒரு வீடு, அவனுக்குன்னு ஒரு ரூம், ஒரு புது வீடு கட்டுறோமா, பசங்களுக்கு 3 பேர்னா 3 பேர்த்துக்கு ஒரு பெட்ரூம், அவனுக்குன்னு ஒரு மொபைல், அவனுக்குன்னு ஒரு டிவி அப்படின்னு சொல்லி தனியாக நம்மளே பிரித்து வச்சுருக்கிற ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கடவுளை மறந்து போகிற நிலை, தனித்திருக்கிற ஒரு நிலை, கடவுளை வேண்டாம் என்று இருக்கிற ஒரு நிலை, சில நேரங்களில் ஒரு அவநம்பிக்கைப்பட்டு என்ன வாழ்ந்து என்ன பிரயோசனம், கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விரக்தி, ஒரு புறக்கணிப்பு, ஓரங்கட்டப்படுகிற ஒரு சூழல். இந்த நிலையில் நம்ம கடவுளை என்னைக்கு நம்ம பற்றி பிடிக்கிறோமோ, ஆண்டவரை சிக்கன பற்றிக்கொள், ஆண்டவர் உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வார், சீராக்கி ஞானம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கடவுளை பற்றி பிடிக்கிற பொழுது, நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வாதங்களை நமக்கு செய்வார். இரண்டாவது விஷயம், கடைசியாக கடவுள் நம்மளை தேடி வந்திருக்கிறார். அதான் அந்த சிறிய பெனிசிய இனத்துக்கு ஆண்டவர் தீர் சீதோன் பகுதிக்கு தான் ஆண்டவர் செல்றார். அதே மாதிரி கடவுள் இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கார். நம்முடைய உள்ளங்களில் கடவுள் வந்திருக்கிறார். யோபு புத்தகம் அதிகாரம் 22 இறைவார்த்தை 28
இப்படி சொல்லுகிறது, உன்னுடைய எண்ணங்கள், நீ நினைச்சிட்டு வந்திருக்கிற காரியம் எல்லாம் கைகூடும், உன்னுடைய வழிகள் ஒளிமயமானவை. பிரியமானவர்களே, இதை மட்டும் நினைச்சு கடவுள் நிச்சயமாய் நம்மை தேடி வந்திருக்கிற, நம்மை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஏதோ கடவுள் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நம் வீடு திரும்புவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இங்கு இருக்கிற எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.